சங்கீத புத்தகம் 37வது அதிகாரம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. மிக முக்கியமான ஒரு செய்தி. வார்த்தை போகிற நேரத்தில் சில நேரங்களில் உன் மனதை சத்துரு குழப்புவான், ஆங்காங்கே திருப்புவான், திசை மாற்றுவதற்கு முயற்சிப்பான். தலையில் கைவை சொல்லு, இயேசுவே நீர் பேச இருக்கிற வார்த்தை எனக்கு விளங்கும்படி செய்யும், விளங்கும்படி செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தடை தடை தடை. பிள்ளைகள் படிப்பு வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் தடைகள், வேலை காரியங்கள், வேலை விஷயம், இவைகளிலே ஒரு முயற்சி பண்ணினால் தடை. வீடு கட்டுகிற காரியங்கள், அதிலே தடைகள் வருகிறது. திருமண காரியங்களில் தடைகள். கற்பத்தின் ஆசீர்வாதம், அதிலும் தடை. அநேகருக்கு பிள்ளைகள் இல்லை, வேதனையோடு இருக்கிறார்கள். பல பக்கத்தாலையும் பல கதைகளை வாங்கி கொண்டு உள்ளமுடைந்து இருக்கிறார்கள். வீட்டுக்கு வருகிற பணம் அது சரியாக தங்குவதில்லை, அதுவும் ஒரு தடை. ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் என்றால் அதிலும் என்ன செய்து தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எடுக்கிற முயற்சி எல்லாம் தடை தடை தடை. சில வேளைகளிலே சோர்ந்து போகிறோம், இருதயம் உடைகிறது. அந்த நேரத்திலே சோதிக்கிறவன், பிசாசு சோதனைக்காரன் வருகிறான். மனதிலே அதையும் இதையும் பேசி பார், ஒன்றும் வாய்க்கதில்லை, நீ கை போடுகிற காரியம் ஒன்றுமே வாய்க்கதில்லை. சபைக்கு போகிறாய், ஆண்டவரே என்று ஆராதிக்கிறாய், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையிலே நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடையாக வருகிறது. அதற்கு பிற்பாடு அவனுடைய வார்த்தை அவன் மனதில் இடைபடுவான். விட்டுவிடு. எதை விட்டுவிடு? தேவனை விட்டுவிடு. தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. பல முயற்சிகள், ஐயோ எல்லாம் தடை. அடுத்தபடி இருப்பதை விட செத்தான் அல்லம், அல்லது எங்கோ தொலைஞ்சி போனா நல்லா இருக்கும். இப்படி ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடையாக இருக்கிறதே, ஒன்றும் வாய்க்கதில்லை, முயற்சிகள் எல்லாம் வீணாகிறதே. ஒருவேளை இன்றைக்கு நீ வந்திருக்கலாம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், காரியம் வாய்க்க வேண்டுமானால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. காரியம் வாய்க்க வேண்டுமானால் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் ஒரு வாக்கு தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்,
உன்னை பெருகவே பெருக செய்வேன். வானத்தை அண்ணார்ந்த நட்சத்திரத்தை பார், கடற்கரை மணலை பார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். கடற்கரை மணலத்தனையாய் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் என்ன, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? நிலா வணக்கத்துக்குரிய தேசத்தை விட வேண்டும். தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கிற வீட்டை விட வேண்டும். அங்கே இருந்து வெளிக்கிட வேண்டும். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. முதலாவது விட்டு போ என்பதுதான் உன் வழியை கர்த்தருக்கு. ஆபிரகாம் என்ன செய்தார்? ஐயோ, என் தகப்பன், என் அம்மா, என் குட்டி, என் பிள்ளைகள், என் ஆடு மாடு, என் ஆசீர்வாதம், இதுதானே நான் பிறந்த இடம். அடம் பிடித்தாரா? அடம் பிடித்தாரா? எங்களை மாதிரி வேதனைப்பட்டார்கள். தகப்பன் வேதனைப்பட்டார், சகோதரங்கள் வேதனைப்பட்டார்கள். போறியா சகோதரனே, போப்பறியா? எங்க போப்பறா? ஏதோ கடவுள் பேசிவிட்டார் என்று சொல்லுகிறாய், எங்க போப்பறா? இல்லை, எங்கவோ நான் போப்பறன். அவர் பேசிவிட்டார், என்னோடு பேசினார். மனாந்தரத்தில் நிற்கிற பொழுது என்னோடு பேசினார். உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போ. ஆபிரகாம் வீட்டிலே இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அத்தேசத்தில் இருந்தால் அது நிலா வணக்கத்துக்குரிய ஒரு தேசம், இடம், முடியாது. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இன்றைக்கும் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வசனத்தை நம்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட், அவருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். சபைக்கு வரலாம், 25, 30, 40 வருடம் சபைக்கு வரலாம். ஆனால் எப்பொழுது தேவ வசனத்தை நம்பினாய்? எப்பொழுது அவருடைய சமூகத்தில் இருந்து அவர் பேசுகிற சத்தத்திற்கு உன் செவியை சாய்த்து அதை விசுவாசித்தாய்? பெயரளவிலே சொல்லலாம், நான் நம்புகிறேன். எல்லாரும் சொல்லலாம், நம்புறியா? ஓ, நான் நம்புறேன், ஆண்டவரை நம்புறேன், எனக்காக மரித்தார், பாடுகள் அனுபவித்தார், 3ஆம் நாத்து உயிரோடு எழுந்தார், நான் நம்புகிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது வெளிப்பிரகாரமான விசுவாசம் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சிலர் சொல்வார்கள், இப்பொழுது சங்கீதம் 37:5 அந்த வசனத்தின்படி பார்த்தால், இது அங்க சொன்னது, இது பழைய ஏற்பாட்டில் சொன்னது, அது அந்த காலத்தில் சொன்னது, அது அவர்களுக்கு சொன்னது. அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம், இந்த காலத்தில் அது எனக்குரியது, இந்த காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்குரியது. நம்பி இருந்தால் நல்லா கைதட்டி இருப்பீங்க. ஹல்லேலூயா. சில பேரோடு பேசுகிற நேரத்தில் வாக்குவாதம் பண்ணுவார்கள். அது இந்த சமயத்தில், அது இந்த நேரத்தில், அது அவனுக்கு சொல்லப்பட்டது, அது தாவீதுக்கு சொல்லப்பட்டது இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது எனக்கு உனக்கு உரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அடம் பிடிக்காமல் இந்த வாக்குத்தத்தத்தை அது எனக்குரியது என்று அதை நீங்கள் தக்க வைக்கிற நேரத்தில், பாதுகாக்கிற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறியே ஆகும். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணியவர், உடன்படிக்கை பண்ணியவர் மாறாத தேவனாயிருக்கிறார். மாறாத தேவனாயிருக்கிறார். மனிதர்கள் சொல்லுவார்கள், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உனக்கு இவ்வளவு தருவேன். ஆனால் கையில் வந்ததும் மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அதே போல கையில் கிடைச்சதும் அப்படியோ மனம் மாறிடும். அப்புறம் நீங்க யாரு என்று கேட்கிற அளவுக்கு இருப்பார்கள். சில பேர் சொல்லுவார்கள், இதை விற்றால் இப்படி செய்வேன், இதை கொடுத்தால் இப்படி செய்வேன், அல்லது இது கிடைத்தால் இப்படி செய்வேன். கிடைச்சிரும், வந்துடும், எல்லாமே நடந்துடும். ஆனா அது கிடைச்சதுக்கு பிறகு இவர்களை நாங்க தேடி திரிய வேண்டிய ஒரு கட்டம் வந்துருது. ஆனால் தேவன், நானும் நீயும் ஆராதிக்கிற தேவன் வாக்கு மாறாதவர்.
வார்த்தைகளினால் சொன்னதை, வாயினாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். மனிதன் மனம் மாறுவான், வார்த்தை சொல்லுதா இல்லையா? மனிதன் மனம் மாறுவான், ஆனால் தேவனோ மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறார். சபைக்கு வந்து போனால் மட்டும் போதாது, இயேசுவை நேசிக்க வேண்டும். அது மாத்திரம் போதாது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அவர் கூர்ந்து கவனிக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் நல்லது, ஆனால் கூர்ந்து கவனிக்கிறார். யாருடைய வழிகளில் நீ நடக்கிறாய்? யாருடைய போதனைகளில் நீ நடக்கிறாய்? யாருடைய ஆலோசனைகளில் நீ நடக்கிறாய்? கவனிக்கிறாரா இல்லையா? கவனிக்கிறார். அடுத்தது, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால் இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உன் வழியை, எங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாங்கள் செல்கிற வழி, நாங்கள் எடுக்கிறது, நாங்கள் பார்க்கிறது, நாங்கள் போகிற பாதைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு வழியிலே நாங்களாக முடிவெடுத்து கொண்டு எங்களுக்கு பிடித்தமான, அதாவது உலகத்தான் போகிற வழி, என்ன வழி? உலகத்தான் போகிற வழி, இவைகளை நாங்களே தெரிவு செய்து உலகம் செய்கிற பிரகாரம் நீங்கள் செய்யாதிருங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உலகம் பேசுகிற பிரகாரம், உலகம் செய்கிற பிரகாரம் நீ செய்யாதே. அது உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், அது உன் சமாதானத்தை தடை பண்ணும். ஆனால் இன்றைக்கு நாங்களாகவே முடிவெடுத்து உலகம் செய்கிற பிரகாரம், உலகம் நடக்கிற பிரகாரம் நாங்கள் நடக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவர் எங்களோடு இருக்க வேண்டுமானால், முதலாவது நம் வழியை தேவனுக்கு நேராய் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் வழி தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். மற்றது, இன்றைக்கு கூடுமான அளவு, ஒன்று தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவது, கூடுமான அளவு மற்றவர்களை பார்த்து நாங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொள்வது கூடாத காரியம். அப்படிதான் எக்ஸாம் நடக்கும் ஸ்கூலில். அவர்களை காப்பி அடித்தால் அவர்களுக்கு எத்தனை பிழை வருதோ, அவர்கள் ஃபெயில் ஆகினால் நாங்களும் அவன் கொப்பி திருத்தப்படுகிற நேரத்தில் நாங்கள் உடனடியாக நிர்ணயம் பண்ணிடலாம், நானும் என்னது ஃபெயில் தான். மற்றவர்களை பார்த்து எங்களுடைய வழிகளை நிர்ணயம் பண்ணிக்கொள்வது கூடாத காரியம். நீதிமொழி 14:12 ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழி 14:12, மனிதனுக்கு நலமாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ என்னது? மரணம். மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி அது தேவனுடைய வழி அல்ல, அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது மனித சித்தம். அதன் முடிவோ மரணம், அதன் முடிவோ நஷ்டம், அதன் முடிவோ கஷ்டம். சேர்ச்சிக்கு வந்த பிறகுமா ஷுவர், வேதத்தை தூக்கினதுக்கு பிறகுமா ஷுவர், உண்மை. இந்த வசனத்தை நீ, இந்த வேதத்தை தூக்குறது மாத்திரமில்லை, அது சொல்லுகிற பிரகாரம் உன்னை திருப்பிக் கொள்ளாவிட்டால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காவிட்டால், உன் வழியோ மரணத்தின் வழி, உன் முடிவோ ஆசீர்வாதமின்மை. வராது. வருகிற ஆசீர்வாதம் வீட்டில் தங்காது. மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம்.
அதன் முடிவோ பஞ்சம். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் பேசுகிறார். மிக முக்கியமாக ஒன்றை கருத்தில் கொள்ளுங்கள். ஆராதனை வேளையிலே சொன்னேன், அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், அவர் எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் நான் உம்மை நேசிக்கிறேன். காரணம், பணம் கொடுத்து வாங்க முடியாது. ரட்சிப்பு என்னும் அந்த பதக்கத்தை, தங்கத்தை எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்னும் அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு. எத்தனை பேர் அந்த பூவை தொலைச்சிங்க? நிறைய பேர் குந்தி கொண்டிருக்கிறீங்க. ஆனா அந்த பூவை தொலைச்சிட்டீங்க. இன்னும் ஒரு பக்கத்தால் வந்து ஐ லவ் யூ அண்டு ஒருவன் பூ கொடுத்திருக்கிறான், அதை வாங்கி விட்டாய். ஆனால் தேவன் கொடுத்த ரட்சிப்பு என்ன பூ? ரட்சிப்பு. ரட்சிப்பை நீ காத்து கொள்ளாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ரட்சிப்பை காத்து கொள்ளாமல் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ரட்சிப்பை காத்து கொள்ளாமல் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை இப்பூமியிலும் மறு உலகத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது உங்களுடைய வழி. நீங்க உங்களுடைய வழியில் நின்று திருப்பிக் கொள்ள விருப்பம் இல்லை. அது அவங்களுக்கு சொன்னது. ஐயோ உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அது ஆபிரகாமுக்கு சொன்னது, அது யோசேப்புக்கு சொன்னது, அது தாவீதுக்கு சொன்னது. உனக்கு என்று நீ நம்பினால், உனக்கு என்று அதை விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் கூட. நடக்குமோ நடக்காதோ, வருமா வராதா, இது வருமோ, 2 மாதம் ஆயிட்டு, 1 கிழமை 3 கிழமை 4 கிழமை, வருமோ வராதோ. இன்னும் வராததுக்கு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம், விசுவாசம் இல்லை. ஐயோ நான் சபைக்கு போய் விட்டேன், ஒன்றும் கிடைக்கலையே. இதுதான் கிடைக்கல. இன்னும் ஏன் கிடைக்கல? ஒரு கிறிஸ்தவனின் வாயில இருந்து வரக்கூடாத வார்த்தைகள். ஐயோ நான் ஞான ஸ்நானம் எடுத்து நான் ஆண்டவர் அறிந்து கொண்டேன், நான் சபைக்கு போகிறேன், ஒன்றும் கிடைக்கல. ஒன்று கிடைச்சிருக்குதல்ல, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் படுகுழியில பேய்க்கு பின்னால் அலைஞ்சம். நேற்று கத்திச்சு பேய், நான் தாண்டா ஹாலி, நான் தாண்டா வைரவன். நீ எவனா இருந்துட்டு போ, என் தேவனே தேவன், என் தேவனே தேவன். இடத்தில் அலறிச்சு. நேற்று கர்த்தர் முடிவிலே பெரிய ஒரு அசைவை அசைத்து விட்டார். ஹல்லேலூயா. சில பிசாசுகள் போறேன் எங்கண்டு பார்த்தா வாயை திறந்து பேசிச்சு, அந்த வளவுக்குள்ள போறேன், அந்த வீட்டுக்குள்ள போறேன். எங்க போனாலும் இனிமேல் அங்கேயும் இருக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கியே தீரும். ஹல்லேலூயா. ஒரு வாலிபனுடைய ஒரு சாட்சி இருக்கிறது, கவனியுங்கள். அவன் நல்லா படிச்சு கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வீட்டில் இருந்து வேலை தேடிக்கொண்டிருக்கிறான். சபைக்கு போறவன், ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொண்டவன், வீட்டில் இருந்து வேலை தேடுகிறான். அவனுடைய படிப்பு பெரிய படிப்பு. ஆனால் ஒரு ஊழியக்காரனை வந்து சந்திக்கிற நேரத்தில், ஐயா எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டானாம். எதற்காக நான் ஜெபிக்க? நான் படித்திருக்கிறேன். என்ன படித்தாய்? என் படிப்பு பெரிய படிப்பு. சரி, நீ என்ன வேலை எதிர்பார்க்கிறாய்? வயது சின்னன், இளமாள், சின்னப்படியன். நீ என்ன வேலை எதிர்பார்க்கிறாய்? நான் மேனேஜராக வேண்டும். என்னவா? நான் மேனேஜராக வேண்டும். ஆனால் ஆளை பார்த்தா சின்னன், மேனேஜர். அப்ப உடனடியாக அந்த ஊழியக்காரனோடு தேவன் பேசினாராம். அது என் வழி அல்ல, அது அவன் வழி. என்ன விட்டுரு, அது என் வழி கிடையாது. அவன் மேனேஜர் ஆகணும்னா ஆகட்டும், அது என் சித்தம் அல்ல, என் வழி அல்ல. அப்ப உடனடி சொன்னாராம், அப்ப நீ இன்னும் ஒரு வேலைக்கும் போகலையா? எத்தனை வருஷம்? நான் 5-6 வருஷமாக வீட்டிலேயே இருக்கிறேன் படிச்சுட்டு. சொல்லப்போனால் அதுவே பெரிய பாவம். நீ படிச்சுட்டு இப்படி இருக்கிறது இல்லை. வேலைகள் வந்தது, சின்ன சின்ன வேலை, நான் அதை செய்யவில்லை. நான் மேனேஜராக வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? தனக்கு பெருமையை தேடிக்கொள்கிறார். அந்த சுத்திர கதிரையில் இருந்து சுத்த வேண்டும்.
யாராவது தேடி வருகிற நேரத்தில் டையெல்லாம் கட்டி அவர்களுக்கு முன்னாக பெரிய எடுவை எடுக்க வேண்டும். இதானே மேனேஜர்மாருடைய வேலை. மற்றவர்கள் கை கட்டி நிற்க வேண்டும் அவருக்கு முன்னாக. அவருடைய பேச்சை பார்க்குற நேரத்தில் அப்படி இருக்குது. தம்பி, அது உன்னுடைய வழி. இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தானே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். சொல்லி போட்டு சில சட்டதிட்டங்களையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பாருங்கள். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை அப்படியோ குடும்பியில பிடிச்சு தூக்கி கொண்டு அரண்மனையில் வச்சாரா? வச்சாருன்னு சொல்றவங்க காத்திருக்க வேண்டியிருந்தது. அபிஷேகம் பண்ணனத்துக்கு பிறகே காத்திருக்க வேண்டியிருந்தது, யுத்தம் பண்ண வேண்டியிருந்தது, உபத்திரவ பாதைக்குள்ளே போக வேண்டியிருந்தது, பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்தில் இருந்து அப்படியோ கொண்டு போய் நிப்பாட்டல்ல சிங்காசனத்தில். யோசேப்பை பாருங்க, ஆண்டவர் அழைத்தார், வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணிய அடுத்த நாளே கொண்டு போய் எகிப்தில் ராஜாவாக்கினாரா? சொல்லுங்களேன், ராஜாவாக்கினாரா? இல்லையே. கிட்டத்தட்ட 13 வருடம் யோசேப்பு பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. படிப்படியாக தேவன் படிப்பித்து கடைசியில் ஆள்கிற அளவுக்கு சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதானையா தேவ சித்தம். எடுத்த உடனே நான் படிச்சிட்டேன், நான் மேனேஜர் ஆகணும், டாக்டர் ஆக முடியாது. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ, யோசேப்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதோ, அது ஜீவ விருட்சம் போல, கனவு போல இருந்திருக்கும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏசாயா 55:8, ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அந்த வாலிபன் என்ன செய்ய வேண்டும்? இப்ப அவர் சொன்னாராம், கொடுத்த ஆலோசனை பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து, தம்பி, மேனேஜர் வேலையை விட்டுட்டு கிடைக்கிற வேலையை செய். என்ன சொன்னாராம்? கிடைக்கிற வேலையை செய். அதே போல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, தாழ்மையாயிரு, கிடைக்கிறத செய். நீ வீட்டில் குந்தி கொண்டிருக்கிறதே பாவம், கிடைக்கிறத செய். சரி என்றுட்டு சரியையாண்டு அவர் ஆரம்பத்தில் பேசினதுக்கும் ஆவியானவர் இடைப்பட்டு பேசினதுக்கும் தாழ்மையாக ஆமோதித்து, அதற்கு பிற்பாடு கிடைத்த ஒரு சின்ன வேலை கிடைத்ததாம், ஏதோ ஒரு ஆஃபீஸில் சின்ன வேலை. அதை செய்து கொண்டிருக்கிற பொழுது படிப்படியாக தாவீதை உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல படிப்படியாக கர்த்தர் அந்த மகனின் விருப்பத்தையும் நிறைவேற்றி வைத்தாராம். ஹல்லேலூயா. வைத்தாரா இல்லையா? என் நினைவுகள் உன் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகளும். நீ நினைக்கிறது நடக்கணும் என்றா அவர் தேவையில்லை. நீங்க நினைக்கிறது நடக்க வேண்டுமானால் தேவன் தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. மாம்சத்தில் முடிவெடுக்காதே. உன் வாழ்க்கையை குறித்து பிரச்சனை வரும். சொந்த சித்தத்தில் முடிவெடுக்காத பிரச்சனை வரும். பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாத தேவனுடைய வழி அல்ல, பிரச்சனை வரும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவனால் கொடுக்கப்பட்டால் பிரச்சனை வந்தாலும் அவர் சுத்தம் பண்ணுவார். தேவனால் அருளப்பட்டால் அதை எவரும் பறித்து கொள்ள முடியாது. தேவன் திறந்த வாசலை எவரும் பூட்ட முடியாது. அவர் பூட்டியதை எவரும் திறக்க முடியாது. சற்று ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே,
அவருடைய கரத்திற்குள்ளாக நீ அடங்கி இருக்கிற பொழுது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ உன்னை குறித்து நினைப்பதை விட அதிகமாக உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கரிசனையாய் உள்ளவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஆராதனையிலே சொன்னது போலவும் இப்பொழுது இடையிலே சொன்னது போலவும், சபைக்கு வந்த கையோட கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாது. காத்திருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு உங்களை தாழ்த்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காத்திருக்க வேண்டும். மற்றது, நான் நினைப்பது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த காலத்தில் இருந்து பாடுகளும் வரும், துன்பம் வரும், ஆசீர்வாதம் வரும், சில கஷ்டங்களும் வரும். எல்லா நேரங்களிலும் இயேசு நல்லவராகத்தான் இருக்கிறார். ஏன் எத்தனையோ பாடுகள் வருது, நாங்கள் ஆண்டவர் விட்டுட்டு ஓடி இருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஆண்டவரை தேடுகிறேன், என் பிரச்சனை மாறலையே. மாறும். மாறாததுக்கு காரணம், இன்னும் அந்த வார்த்தையை நீங்கள் பேசுவதற்கு ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிறது, இல்லாண்டி வராது. நாங்கள் அப்படி பேசுறது கிடையாது. காரணம் என்ன? அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் கடவுள், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர்தான். ஒருவேளை தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணினாலும் நாங்கள் முற்று முழுதுமாய் அவர்களை நாங்கள் விட்டு போய்விடுவோமா? சொல்லுங்க, போய்விடுவோமா? இல்லை. அதே போலதான் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம் தகப்பன். எங்கே போவோம் அவரை விட்டு? தேவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுற்றி கொண்டு திரிகிறது முழுக்க தேவர்கள் கிடையாது, நரக தெய்வா. என்ன தெய்வா? நரக தேவர்கள், நரகத்துக்கு வழிகாட்டிகள், பாவத்துக்கு வழிகாட்டிகள். விளங்குதா? அவர் எங்களை ரட்சித்ததே பெரிய விஷயம் என்று நினையுங்கள். எங்களை பரிசுத்தமாக்கியதே பெரிதென்று நினையுங்கள். அவர் இரத்தத்தால் கழுவியதே பெரிதென்று நினையுங்கள். இன்னும் ஒன்று, ஜீவனை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறதே பெரிதென்று நினைத்தால் உன்னால் அவரை துதிக்காமல், என் ஜீவனை பாதுகாத்திருக்கிறதே ஆண்டவர் அப்பா என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அவரை விட்டு ஓட மனம் வராது. அல்லது இல்லை, நான் ஆசீர்வதிச்சா தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன்டா, ஒரேடியா பேய் உன்னை கொண்டு போறான் போல. கொஞ்சம் காத்திருங்க. யோசேப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர், தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர், இன்றைக்கும் நமக்கும் அவர் தகப்பனாக ஆண்டவராக இருக்கிறார். கட்டாயம் நீங்கள் அவரை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். கேள்வி கேட்காதீங்க. என்ன செய்யாதீங்க? காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க. அது விசுவாசம் இல்லாததை குறிக்கிறது. எவ்வளோ காலமாக போயிட்டேன், நான் இப்படி போயிட்டேன், அப்படி போயிட்டேன். அப்போ அதற்காகவா நீ கடவுளை தேடுகிறாய்? அதற்காக ஆண்டவரை தேடுகிறாய்? என் பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, என் ஜீவனை காத்திருக்கிறாரே. சத்துருவானவன் என்னை போட்டு வதைத்தான், என்னை போட்டு பிழிந்தான். இன்றைக்கு என்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். தெரியுமா? உன் கண் ரெண்டு இருக்குது, யாராவது உன் கண்ணை குத்து, அதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏதாவது பிரச்சனை துன்பம் கண் போற அளவுக்கு வந்தாலும் உன் கண்ணை கொடு. 2 கை இருக்கா, ஒரு கையை பிடுங்க போறான்டா விட்டுரு. 2 கால் இருக்கா, ஒரு காலை பிடுங்க போறான்டா விடு. நாங்கள் விடுவோமா? ஆனால் அந்த வேதனையை பார்க்கிலும் ஒரு கண் குத்துப்படுறது, எங்களுடைய கை ஒன்று பிடுங்கப்படுறது, தரிக்கப்படுறது, எங்களுடைய கால் ஒன்று தரிக்கப்படுறது, அந்த வேதனையை பார்க்கிலும் நரக வேதனை அளப்பெரியது என்று தேவன் அங்கே சுட்டி காட்டுகிறார். விளங்குதான்? என்னதான் போனாலும் பரவாயில்ல, என்னதான் எங்களை விட்டு தரிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மகா பெரிய வேதனை என்பது நரக வேதனை. அங்கே இருந்து அந்த வாயில நின்று கர்த்தரங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா! நரக வாயில நின்று கர்த்தரங்களை மீட்டு கொண்டிருக்கிறார் என்றால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த அதிசயம்
கர்த்தர் செய்த காரியம் பெரியது. நன்றி உள்ளவர்களாயிருங்கள். அதே போல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவன் செய்வான், என் சகோதரன் செய்வான், சகோதரி செய்வாள், என் தாய் தகப்பன் செய்வாங்க. உயிரோடு இருப்பாங்களோ எங்களுக்கு தெரியாது. இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. யாரையும் நம்பாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். உன்னை பின் மாற்றத்துக்குள்ளே இழுத்து செல்வதற்கு பஞ்சத்தின் ஆவி உன்னை தேடி வரும். உன்னை பின் மாற்றத்துக்குள்ளே இழுத்து செல்வதற்கு கஷ்டமும் வேதனைகளும் துன்பங்களும் தேடி வரும். இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியோ தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். கேள்வி கேட்காதே தாயே தகப்பனே, கேள்வி கேட்காதே. இயேசு நல்லவர், உடன்படிக்கை பண்ணியவர், மாறாதவர். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். நீங்க முடிவெடுக்காதீங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. கர்த்தர் மேல பாரத்தை வைங்க. அவர் வழிக்கு வாங்க. முதலாவது அவர் சித்தத்தை செய்யுங்க. வெறுமனே ஆண்டவரை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. அவிசுவாசத்தோடு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றுக்கொள்ளவும் முடியாது. விசுவாசம் இல்லாமல் சுகத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தேவை. அடுத்தது மனம் திரும்புதல். பழைய வாழ்க்கையில் அங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட பழக்க வழக்கங்களாயிருந்தாலும், பொருளாயிருந்தாலும், சில காரியங்களாயிருந்தாலும் தேவன் அதை வெறுக்க சொல்லி இருந்தால் அதை வெறுக்க வேண்டும். அதை ஒதுக்க சொல்லி இருந்தால் அதை ஒதுக்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகள் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி ஆவியானவரே. சிலருடைய மனதிலே, சிலருடைய உணர்ச்சிகளிலே இந்த எண்ணங்கள் வருகிறது. தனிமையில இருக்கிற பொழுது இந்த எண்ணங்கள் வருகிறது. ஐயோ நான் சர்ச்சுக்கு போனேன், ஐயோ நான் சபைக்கு சென்றேன், ஏன் எனக்கு இந்த கேள்வி கேட்கிறீங்க பாருங்க. அதுதான் இன்னமும் அது குந்தி கொண்டிருக்குது. ஒரு முடிவெடுங்க. அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், அவர் எனக்கு சுகம் தந்தாலும் தராவிட்டாலும் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. இனி பிசாசுக்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுக்கு பிறகு பாருங்க சுகத்தை, அதுக்கு பிறகு பாருங்க விடுதலைய. யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்கிற நேரத்துல இங்க வாரியா போவோம் என்று ஒரேடியா சொல்லுங்க, எனக்கு ஏலாது கண்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா வாரதா இல்லையா, கொஞ்சம் இருங்க, யோசிப்பம், அப்படி இப்படி என்று பாட்டு பாடுற நேரத்துல அவன் நின்று உங்களை எப்படியாவது வஞ்சித்து அந்த இடத்துக்கு உங்களை கூட்டி சென்றே தீருவான். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிற நேரத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், இயேசுதான் கர்த்தர், இயேசுவே ஆண்டவர், அவர்தான் இரட்சகர். இனி நான் அவரை விட்டு எங்கவும் போக மாட்டேன். உடனே நினைப்பான் பேய், இனி ஒன்றுமே செய்ய முடியாது, நான் வாரன் போயிட்டு. உன் குறைகள் நிறைவாகும், உன் நோய்கள் அகன்று போகும். கேள்வி கேட்காதே. கர்த்தர் சோதிக்கிறவர் கிடையாது, சோதனைக்காரன் பிசாசு. சோதனைக்காரனுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவன் உங்களோடு தான் குந்தி கொண்டிருப்பான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. முதலாவது நீ முடிவெடுக்காதே. நீ மாம்சத்திலே உன் பிள்ளையை குறித்து, உன் மனைவியை குறித்து, கணவனை குறித்து, நீ உன் வாழ்க்கையை குறித்து நீ முடிவெடுக்காதே. தடைப்படும், தடை வரும். நீ என்ன காரியத்துல உன் மாம்சத்துல நீ நிற்கிறாயோ அது தடைப்படும். உன் வழியை